நான் சாமிக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல மாட்டேன். நீதிபதிகள் என்பவர்கள் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணும். சட்டத்தை எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். சாமிக்கு எதிராக வந்துருச்சா, சாமிக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவேன். அப்படின்னா அவங்க நீதிபதியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கிறாங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா அடுத்த பெஞ்சுக்கு மாத்துங்க. அப்படின்னா நீங்க அதை விளைவிக்கீங்க. யாரு நியூட்ரலா தீர்ப்பு சொல்லுவாங்களோ அவங்களுக்கு சொல்லட்டும். ஒண்ணு இல்லைங்க. இப்போ 1000க்கும் மேற்பட்ட அந்த பொதுநல வழக்கு போட்ட திருத்தொண்டர் சபையை சார்ந்த ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு வழக்கு ஏற்கனவே அவர் இவர் போற வழக்குகள்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தண்டிச்ச ஒரு குற்றவாளி. அவர் போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு. ரெண்டாவது இன்னொரு இடத்துல இந்த வழக்கு அவர் போடும்போது நீதிபதி என்ன இருக்காருன்னா, நீங்க தவறான வழக்க பொய் நோக்கத்தோட உள்நோக்கத்தோட போட்டிருக்கீங்கன்னு தள்ளுபடி பண்ணி 10,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காரு. அவர் மேல சிலை கடத்தல் வழக்கு இருந்து பல வழக்குகள் இருக்குதுங்க. ஆனா இவர் ஒரு வழக்கு போடுறாரு, இவருக்கு விருப்பப்பட்ட நீதிபதிகளுக்கே அது போகுதுங்க. உடனடியாக அவங்களுக்கு